कोटि शत्रुजाम केयूर हारोज्वला उद्यद्भानु सहस्र कोटि शत्रुजाम केयूर हारोज्वला बिम्बोष्टिं स्मितदन्तपङ्क्तिरुचिरां पीताम्बरालङ्कृता विष्णु ब्रह्म सुरेन्द्र सेवितपदां तत्त्वस्वरूपां शिवां மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் அமைப்பு சார்பிலே நம்முடைய பாபநாசம் சிவன் அவருடைய புதல்வி கலிமாமணி டாக்டர் ருக்மிணி ரமணி அவர்களுடைய மீனாட்சி பஞ்சரத்ன கீர்த்தனை இப்பொழுது ரொம்ப அற்புதமாக இங்கே அரங்கேறியது. மாமி சென்னையிலே வருகிற 28ஆம் தேதி நம்முடைய சென்னையிலே இந்த நிகழ்ச்சியை அரங்கேற்றலாம் என்று சொன்ன பொழுது மாமியிடத்திலே அவர் கேட்டுக்கொண்டேன், மாமி மீனாட்சி என்றால் மீனாட்சி பட்டணத்தில் இதை அரங்கேற்றாமல் சென்னையிலே அரங்கேற்றலாமா என்று கேட்ட உடனே எனக்கு அந்த ஒரு அரிய வாய்ப்பை கொடுத்து நீங்கள் ஏற்பாடு செய்யுங்கள் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஏதோ அந்த நிகழ்ச்சி அமர்ந்திருக்கிற விதத்தை பார்த்தால், மேடையிலே இருக்கிற விதத்தை பார்த்தால், இந்த குட்டி ஐக்கிய நாட்டு சபையிலே நான் நின்று கொண்டு பேசுகிறேன் என்கிற விதமாக இந்த அரங்கம் இன்றைக்கு அமர்ந்திருக்கிறது. அதுவும் குறிப்பாக மீனாட்சிக்கு மிகவும் பிடித்த இந்த பச்சை பட்டுடுத்தி மாவியெல்லாம் அப்படியே வந்திருக்கிற பொழுது எப்படியுமே
பட்டுப்புடவை உடுத்துவதே சிறப்பு. இருந்தாலும் அந்த பச்சை பட்டுடுத்தி சில நேரம் அழகர் ஆற்றில் இறங்கிற பொழுது அது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அதே போல இங்கே ரொம்ப அற்புதமாக ஒரு 15 பேர் நம்முடைய வயலின் வித்வான் அறிவுக்குரிய நம்முடைய ஆல் இண்டியா ரேடியோவில் பணியாற்றி ஓய்வு பெற்றாலும் இன்றைக்கும் இசைத்துறையிலே ஓய்வு பெறாமல் வாசித்துக் கொண்டிருக்கிறார் அறிவுக்குரிய மதுரை சச்சிதானந்தம் அவர்கள் இதை வழங்கி கௌரவப்படுத்துவதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். அதே போல மீனாட்சி பஞ்சரத்னத்தை மாமி பாடியதாலே சுவாமிஜிக்கும் இந்த மீனாட்சியை வழங்கி கௌரவப்படுத்துவதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். இங்கே திரும்பி போடுவாங்க, இப்படி திரும்பி அங்கே பார்த்து போடுவாங்க. நம்முடைய வயலின் இசைக்கலைஞர் கல்யாண உற்சவத்துலன்னா இவ்வளோ கூட்டம் இருக்கணும். அந்த மாதிரி நீங்களாம் இருந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி அன்னைக்கு 5 பெரிய டான்ஸ் குரூப்கள் வந்து அவள் குழந்தையில வச்சு ஆட வைக்க போறா சென்னையில். அது எல்லாம் ஒரு கரண்டி போடுவோம். சரி மாமி சிந்தாம வந்துருங்க. ரைஸ் நல்லா கலக்குங்க.